Hello everyone, hope you're all doing good. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா could have, should have and would have. இதெல்லாம் என்ன, இதுக்கான மீனிங்ஸ், how to use and when to use, எப்படி யூஸ் பண்ணுறது, எப்போ யூஸ் பண்ணுறது, இதை தான் பார்க்க போகிறோம். could have, should have, would have. இங்கிலீஷ் கிராமரில் இதெல்லாம் past tense model verbs அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த past tense model verbs வச்சு சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணணும்னா நீங்கள் இந்த ஒரு ரூலை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இந்த could have, should have, would have பக்கத்தில் past participle tenses மட்டும்தான் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு go, went, gone இதில் past participle gone, do, did, done, doவோட past participle done. இப்படி இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் டென்சஸ் வச்சு தான் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். ஸோ இந்த ஒரு ரூல் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. could have, should have, would have. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம், இது இங்கிலீஷில் எதுக்கு இருக்குது, இதனால் நமக்கு என்ன யூஸ் அப்படி பார்த்தோம்னா, உங்களுக்கு ஒரு சினாரியோ சொல்கிறேன். நம்ம வீட்டில் பெரியவங்கள்லாம் பேசுவாங்க இல்லையா, அந்த காலத்தில் நிலம்லாம் ரொம்ப கம்மியான விலையில் இருந்தது, உங்கள் தாத்தா நினச்சிருந்தா வாங்கியிருந்திருக்க முடியும், அவன் உன்னை முறைக்கிறப்ப அவனை நீ ஒரு அறை விட்டுருக்கணும், நான் அந்த காலத்திலே 10th பாஸ், மேல் படிப்பு படிச்சிருக்கலாம், எல்லாம் என் தலைவிதி. ஸோ இப்படி இறந்த காலத்தில் நடக்காத ஒரு விஷயத்தை பற்றின உங்களோட ஆதங்கத்தை நிகழ்காலத்தில் தெரிவிக்கிறதுக்கு தான் could have, should have and would have யூஸ் பண்ணுறோம். ஸோ இதையெல்லாம் இங்கிலீஷில் எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். அந்த காலத்தில் நிலம்லாம் ரொம்ப கம்மியான விலையில் இருந்தது, உங்கள் தாத்தா நினச்சிருந்தா வாங்கியிருந்திருக்க முடியும். Those days the cost of the land was very cheap. Your grandfather could have bought some property. Those days the cost of the land was very cheap. Your grandfather could have bought some property. இங்கே could have bought அப்படின்றது வாங்கி இருக்க முடியும் அப்படின்ற அர்த்தத்தை தருது. வாங்கி இருந்திருக்க முடியும் ஆனால் வாங்கலை. could have எப்போ யூஸ் பண்ணணும்னா, இறந்த காலத்தில் ஒரு விஷயம் செஞ்சிருக்க முடியும் ஆனால் அது நடந்து இருக்காது. could haveன்றது இறந்த காலத்தில் இருந்த வாய்ப்புகளை குறிக்குது. your grandfather could have bought some property. உங்கள் தாத்தா some ப்ராப்பர்ட்டியை வாங்கி இருந்திருக்க முடியும், வாய்ப்பு இருந்தது ஆனால் வாங்கலை, அதுதான் அதுக்கு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் உன்னை முறைக்கிறப்ப அவனை நீ ஒரு அறை விட்டுருக்கணும். you should have slapped him when he stared at you. இதில் should have slapped அப்படின்றது கண்டிப்பாக நீ அவனை அரைஞ்சிருந்திருக்கணும் அப்படின்ற அர்த்தம் தரும். should have எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, இறந்த காலத்தில் இதை செஞ்சு இருந்திருக்கணும், அது அப்படி இருந்திருக்கணும் அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு டோனில் சொல்லும்போது யூஸ் பண்ணுவோம். ஸோ you should have slapped him, நீ அவனை கண்டிப்பாக அரைஞ்சிருந்திருக்கணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். நான் அந்த காலத்திலேயே 10th பாஸ், மேலே படிச்சிருந்திருக்கலாம், எல்லாம் என் விதி. I passed 10th standard at that time itself. I would have completed my higher studies. It's all my fate. Would have completed my higher studies. மேல் படிப்பு படிச்சிருக்கலாம் அப்படின்னு தன்னோட நிறைவேறாத விருப்பத்தை சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. would have எப்போ யூஸ் பண்ணணும்னா, இறந்த காலத்தில் ஒரு விஷயம் நாம் பண்ணணும்னு, ஒரு விஷயம் இப்படி இருந்திருக்கணும்னு நாம் ஆசைப்பட்டிருப்போம், ஆனால் அது அந்த மாதிரி நடந்திருக்காது. இப்படி இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் would have யூஸ் பண்ணுவோம். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, could have mentions past possibility, should have mentions past advice or regret. regretனா வருத்தப்படுறது. would have mentions past willingness. could have for past possibility. இதெல்லாம் என்னால் செஞ்சிருக்க முடியும். இங்கே செஞ்சிருக்க முடியும் அப்படின்றது இறந்த காலத்தில் இருந்த வாய்ப்புகளை காட்டுது, ஆனால் அப்படி நடக்கலை, வாய்ப்பு இருந்தும் அது நடக்கலை. should have for past advice or regret. இதை கண்டிப்பாக செய்திருக்க வேண்டும். இங்கே கண்டிப்பாக அப்படின்றது ஒரு அட்வைஸ் பண்ணுற டோனில் வருது இல்லையா, அது அப்படி தான் இருந்திருக்கணும் ஆனால் அப்படி இல்லை. இப்படி அழுத்த திருத்தமாக நம்மளோட ஆதங்கத்தை தெரியப்படுத்தும் போது should have யூஸ் பண்ணுவோம். would have அப்படி அதை செஞ்சிருக்கலாம் அப்படின்னு இறந்த காலத்தில் நமக்கு இருந்த விருப்பத்தை தெரியப்படுத்துகிறோம். நாம் நினச்ச மாதிரி ஒரு விஷயம் நடக்கலை, அந்த ஆதங்கத்தை தெரியப்படுத்துறதுக்கு would have யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த சென்டென்சஸை பார்க்கலாம்.
யூ குட் ஹவ் கால் மீ பட் யூ ஜஸ்ட் டிடன்ட் பாதர். உன்னால் எனக்கு கால் பண்ணியிருந்திருக்க முடியும், ஆனால் நீ அதை பற்றி கவலை கூட படலை. யூ ஷுட் ஹவ் கால் மீ பட் யூ ஜஸ்ட் டிடன்ட் பாதர். நீ கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணி இருந்திருக்கணும், ஆனால் நீ கவலைப்படலை. யூ வுட் ஹவ் கால் மீ பட் யூ ஜஸ்ட் டிடன்ட் பாதர். நீ எனக்கு கால் பண்ணி இருந்திருக்கலாம், ஆனால் நீ கவலை கூட படலை. ஒரே விஷயம்தான், ஆனால் நீங்கள் உங்கள் ஆதங்கத்தை எப்படி வெளிப்படுத்துகிறீங்க அதை பொறுத்து சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த பாஸ்ட் மாடல் வேர்ப்ஸ்க்கு பக்கத்தில் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் யூஸ் பண்ணியிருப்போம். அப்படி தான் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு, ஐ குட் ஹவ் டன் இட் இயர்லியர். என்னால் அதை முன்னாடியே செஞ்சுருந்துருக்க முடியும். ஐ ஷுட் ஹவ் கான் டு காலேஜ். நான் கண்டிப்பாக காலேஜுக்கு போயிருந்திருக்கணும். ஐ வுட் ஹவ் டோல்ட் யூ அபவுட் திஸ். நான் இதை பற்றி உனக்கு சொல்லியிருந்திருக்கலாம். குட் ஹவ் டன். டன் இஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஷுட் ஹவ் கான். கான் இஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். வுட் ஹவ் டோல்டு. டோல்டு அப்படின்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் டென்ஸ். ஸோ இந்த ஒரு ரூல் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சினாரியோ இருக்குது. இப்போ நாம் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டான ஒரு சினாரியோ. இது வரைக்கும் நாம் பார்த்தது பாஸ்டில் ஒரு விஷயம் நடக்கலை, அதை பற்றி நான் இப்போ என்ன நினைக்கிறேன், அந்த ஃபீலிங்ஸை வெளிப்படுத்த குட் ஹவ், ஷுட் ஹவ், வுட் ஹவ் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு ஆப்போசிட்டாக பாஸ்டில் ஒரு விஷயம் நடந்துருச்சு, சப்போஸ் அப்படி நடக்கலைன்னா எப்படி இருந்திருக்கும், அதை பற்றி இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்ற ஃபீலிங்கை வெளிப்படுத்த குட் நாட் ஹேவ், ஷுட் நாட் ஹேவ், வுட் நாட் ஹேவ் யூஸ் பண்ணுவோம். couldn't have, shouldn't have, wouldn't have யூஸ் பண்ணுவோம். இந்த சினாரியோவுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா புரியும். I couldn't have done this without you. I couldn't have done this without you. நீ இல்லாமல் என்னால் இதை செஞ்சிருந்திருக்க முடியாது. நீ இல்லாமல் என்னால் இதை செஞ்சிருந்திருக்க முடியாது. இந்த எக்ஸாம்பிளில் அவர் ஒரு விஷயம் பாஸ்டில் செஞ்சு முடிச்சிட்டாரு, ஆனால் இப்போது அதை பற்றி பேசும்போது நீ இல்லைனா என்னால் அதை செஞ்சிருந்திருக்க முடியாதுன்னு ஆப்போசிட்டாக நினச்சி தன்னோட ஃபீலிங்ஸை வெளிப்படுத்துகிறாரு. You shouldn't have attended the interview without any preparation. You shouldn't have attended the interview without any preparation. எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் நீ இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்திருக்க கூடாது. ஒருத்தவங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காங்க, ஆனால் பண்ணியிருந்திருக்க கூடாது. இன்னொருத்தவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க, அப்படி ப்ரிப்பரேஷன் இல்லாமல் நீ இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்திருக்க கூடாது அப்படின்னு அட்வைஸ் பண்ணுற டோனில் சொல்லியிருக்காங்க. You shouldn't have attended the interview without any preparation. I wouldn't have missed the bus if I had woken up earlier. நான் சீக்கிரம் எழுந்திருந்தேன்னா பஸ்ஸை மிஸ் பண்ணியிருந்திருக்க மாட்டேன். I wouldn't have missed the bus if I had woken up earlier. நான் சீக்கிரம் எழுந்திருந்தேன்னா நான் பஸ்ஸை மிஸ் பண்ணியிருந்திருக்க மாட்டேன். பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டாரு, நடந்துருச்சு, ஆனால் பண்ணியிருந்திருக்க மாட்டேன் சீக்கிரம் எழுந்திருந்தேன்னா. அவ்வளோதான். பாஸ்டில் நடக்காத விஷயம் அது நடந்து இருந்ததுன்னா எப்படி இருந்திருக்கும், இப்போ அதை பற்றி நான் என்ன ஃபீல் பண்ணுறேன், அந்த ஃபீலிங்கை வெளிப்படுத்த குட் ஹவ், ஷுட் ஹவ், வுட் ஹவ் யூஸ் பண்ணுறோம். பாஸ்டில் நடந்த ஒரு விஷயம் அது நடக்காமல் இருந்ததுன்னா எப்படி இருந்திருக்கும், இப்போ அதை பற்றி நான் என்ன ஃபீல் பண்ணுறேன், அந்த ஃபீலிங்கை வெளிப்படுத்த couldn't have, shouldn't have, wouldn't have யூஸ் பண்ணுறோம். இப்போ ஓவராலாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதோட கான்செப்ட் ஈஸியாக புரியணும்னு தான் சிம்பிளான எக்ஸாம்பிள்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இன்னும் சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம், ஸோ தட் உங்களுக்கு இதோட யூசேஜ் பற்றி ஒரு ஐடியா கிடைக்கும். Niranjan could have gone to college, but he decided to travel for a year. நிரஞ்சனால் காலேஜுக்கு போயிருந்திருக்க முடியும், ஆனால் அவன் ஒரு வருஷம் ட்ராவல் பண்ணலான்னு டிசைட் பண்ணிட்டான். நிரஞ்சன் could have gone to college. அவனால் காலேஜுக்கு போயிருந்திருக்க முடியும். Past possibility. Next sentence. Hema should have left earlier. She missed her flight. ஹேமா சீக்கிரம் கிளம்பி இருந்திருக்கணும், அவள் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டா. ஹேமா should have left earlier. அவள் கண்டிப்பாக சீக்கிரம் கிளம்பி இருந்திருக்கணும், அவள் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டா. ஹேமா should have left earlier. I would have come to see you. I didn't know you were ill. நான் உன்னை வந்து பார்த்துருந்துருக்கலாம், உனக்கு உடம்பு சரியில்லைன்னு எனக்கு தெரியாது.
I would have come to see you. நான் உன்னை வந்து பார்த்துருந்துருக்கலாம். Ravi would have called Kavitha, but he didn't have her number. ரவி கவிதாவுக்கு கால் பண்ணி இருந்திருக்கலாம், ஆனால் அவன்கிட்ட அவள் நம்பர் இல்லை. ஸோ பாஸ்டில் நடக்காத விஷயத்தை பற்றி இப்போ இவங்க பேசுகிறாங்க, நிகழ்காலத்தில் அதை பற்றி பேசுகிறாங்க. ஸோ could have, would have, should have யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு, the weather couldn't have been any worse. The weather couldn't have been any worse. காலநிலை, அதாவது வெதர், இதை விட மோசமாக இருந்திருக்கவே முடியாது. இதுக்கு முன்னாடி இதை விட மோசமாக இருந்திருக்கவே முடியாது. The weather couldn't have been any worse. Next sentence, you shouldn't have been rude to him. He is going to be really angry now. நீ அவங்கிட்ட கடுமையாக இருந்திருக்க கூடாது, அவன் இப்போ உண்மையாகவே கோவப்பட போகிறான். You shouldn't have been rude to him. நீ அவங்கிட்ட கடுமையாக இருந்திருக்க கூடாது. I wouldn't have come today because I am sick, but I have to give a presentation in the afternoon. I wouldn't have come today because I am sick, but I have to give a presentation in the afternoon. எனக்கு உடம்பு சரியில்லாததுனால நான் இன்னைக்கு வந்திருக்க மாட்டேன், ஆனால் மதியம் நான் ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்க வேண்டி இருக்குது. அவர் ஆஃபீஸ்க்கு வந்துட்டார், ஆனால் நான் வந்திருக்க மாட்டேன், ஏன்னா நான் சிக்காக இருந்ததுனால, உடம்பு சரியில்லாததுனால நான் வந்திருக்க மாட்டேன், ஆனால் நான் ப்ரெசன்டேஷன் கொடுக்க வேண்டியது இருக்குது. அவர் வந்துட்டார், ஆனால் நான் வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஐ வுடன்ட் ஹாவ் கம் டுடே. இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் நீங்கள் சத்தமாக சொல்லி பழகுங்க. கிராமரில் பேசிக் நாலேஜ் இருந்தால் போதும், கான்செப்ட் தெரிஞ்சிட்டா போதும். ஃப்யூச்சரில் வேறு ஏதாச்சும் சென்டென்ஸ் பார்த்தாலோ கேட்டாலோ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் கற்றுக்க நீங்களும் உங்களோட சொந்த வாக்கியங்களை உருவாக்கலாம். இன்றைக்கான செஷன் ஓவர். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு யூஸ்ஃபுல் டாப்பிக்கோடு உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye bye and take care. Thank you all for watching this video.